தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தின மொழியில் இன்றைக்கு அறிவுரை என்னவென்றால், கடவுளுக்காக கடன் பெறாதீங்க. மக்களே, கடவுளுக்காக கடன் படாதீங்க. ஒரு தேர் திருவிழா நடத்த, ஒரு நேர்த்தி கடனை நடத்த, கடன் வாங்கி கிடா வெட்டி ஒரு 100 பேருக்கு அன்னதானம் பண்ணி கடன் வாங்கி கடவுளுக்காக தானே செய்கிறேன். அந்த கடனை கட்ட முடியாமல், வட்டி கட்ட முடியாமல் எத்தனை குடும்பங்கள் சீரழியுது. சில குடும்பங்கள்லாம் தற்கொலை பண்ணியே செத்துடுறான். கடவுள் உங்கள்கிட்ட கேட்டாரா? கடன் வாங்கி செய்யன்னு சொன்னாரா? உங்களுடைய மூட பழக்கத்தில் தயவு செய்து இந்த அறியாமையிலிருந்து உங்களை காப்பாற்றிக்குங்க. கடவுளுக்கு கடன் கட்டு கடவுளை கடன்காரன் ஆக்கி, கடவுளுக்கு ஒரு கெட்ட பேர் உருவாக்கி, அப்படி நேர்த்தி கடன் நடத்த சொல்லி எந்த பூஜாரி எந்த ஜோசியக்காரன் சொன்னாலும் நம்பாதீங்க. ஒரு ரூபா சூடம் ஏற்றி இறைவான்னு சொன்னாலுமே அந்த ஜோதிகளின் பிதா அதை பார்ப்பார். ஜோதிகளின் கடவுள் அதை பார்ப்பார். இந்த வணங்குவாய் ஜெகஜோதி என்ற அந்த ஜோதி கடவுள் அதை பார்ப்பார். தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அதுதான். லட்சக்கணக்கில் நீ கடன் பெற்று நீ திருப்பதிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. காவடி தூக்கணும்னு அவசியம் இல்லை. பூக்குழியில் இறங்கி தீயில் நடந்து ஓடி சாகணும்னு அவசியம் இல்லை. கடவுள் அதை சொல்லலை. உடம்ப குத்திக்கிற சொல்லலை. அப்படியே உடம்ப பறவை காவடி மாதிரி தொங்க வேண்டிய அவசியம் இல்லை. கால் வீங்க நடந்து வாண்டு கடவுள் சொல்கிறதில்ல. கடவுள் நல்லவர், அன்புள்ளவர், உன்னை நேசிக்கிறார். உன் பிள்ளைகளை தீயில் இறங்குன்னு நீ உன் பிள்ளைய சொல்லுவியா? உன் பிள்ளைய குத்துன்னு குத்துவியா? உன் பிள்ளைய குத்துவியா? உன் பொல்லாத நீயே உன் பிள்ளைகளுக்கு நல்லது நினைக்கும்போது அந்த இறைவன் கடவுள் எல்லாருக்கும் நல்லது தானே செய்வார். அந்த நல்ல கடவுள் அதை எப்படி உங்கள்கிட்ட சொல்லுவார், செய்ய சொல்லுவார்? அதை எப்படி நீ செய்யலாம்? அதை கடவுள் செய்ப்பாரா? அதனால் எத்தனையோ குடும்பங்கள் கடனாலேயே கடவுளாலேயே கடன்காரனாகி வருஷம் முழுவதும் வட்டியை கட்டிக்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் கோடிக்கணக்கான குடும்பம். ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடுறான்னா பல லட்சங்கள் கடன் வாங்கி கன்னி மாலை போடுறான். அடுத்த வருஷம் வரைக்கும் அந்த கடனை கட்டிக்கிட்டு இருப்பான், வட்டியை கட்டிக்கிட்டு இருப்பான். கடவுள் அதை சொல்லலை, எவனோ சொல்லி கொடுத்தது. தயவு செய்து கடவுள் நல்லவர். உன்னை கடன்காரனாக்க விரும்பலை. உன்னை வட்டி கட்ட அவர் விரும்ப மாட்டார். நீ தற்கொலை பண்ணிட்டு குடும்பத்தோடு சாகணும்னு அவர் விரும்ப மாட்டார். மனதால் உள்ளத்தில் இறைவாண்டு நீ நினைச்சாலே போதும். 10 பேர் ஏழைகளுக்கு முடிஞ்சால் நன்மை செய். அனாதை முதியோர்களுக்கு சாப்பாடு கொடு. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. இந்த சிறிய ஏழைகளுக்கு நீ எதை செய்யோ அது கடவுளுக்கே செய்தது தான். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தவன் குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும்னு ஒரு புலவர் எழுதியிருக்கான். தர்மம் கண்டிப்பாக கடவுள்கிட்ட போய் சேரும். கர்மத்தை சேர்க்காத, தர்மத்தை சேரு. ஒரு 10 பேருக்கு ஒரு 100 பேருக்கு முடிஞ்சால் சாப்பாடு கொடு. அது பெரிய தர்மம். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் அதை செய். கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கடன்காரன் ஆயிராத. அது கடவுளுக்கு விருப்பம் இல்லாதது. மக்களே, எந்த கடவுளும் அதை விரும்ப மாட்டார். கடவுள் ஒருவர் தான். எந்த கடவுள்னா ஒரே கடவுள் தான். ஒன்றே குலம், ஒருவரே தேவன். இப்போ இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்குறது, அதை செய், இதை செய், இதை செய், காவடி எடு, அப்படி இப்படி பொங்கல் வை, இது பண்ணி சொல்லி கொடுக்குறது ஐயர் தானே, பிராமணர் தானே. அவன் என்றைக்காவது காவடி தூக்கியிருக்கானா? பொங்கல் வச்சுருக்கானா?
மொட்டை எடுத்திருக்கானா, கிடா வெட்டியிருக்கானா, நீ செய்கிற காரியத்தை அவன் செஞ்சுருக்கானா, உன்னை செய்ய சொல்லி அவன் சொல்கிறான். அவன் பிழைப்புக்காக, அவன் காசுக்காக, வருமானத்துக்காக. இந்த அறிவு கூடையா நமக்கு இல்லாமல் போகுது. தமிழர்களே, விழித்து கொள்ளுங்க. கடவுள் உன்னை கடங்காரனாக விரும்பவே மாட்டார். புத்தியாக நடந்து கொள்ளுங்க. வணக்கம்.